வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. பராபவ வருடம் வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே மாத தொடக்கம் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஆனாலும் மே 26ஆம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார். எனவே அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கப் போவதால் ஆரோக்கிய தொல்லை, மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். விரயங்கள் கூடும், நட்பு பகையாகும், உறவினர்கள் மூலம் மனவருத்தம் தரும் தகவல் வரலாம். மாதத்தின் பிற்பாதியில் கவனமாக செயல்படுவது நல்லது. வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவது நன்மை தரும். வைகாசி 1ஆம் தேதி அதாவது 15/5/2026 அன்று மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் அங்குள்ள குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். பக்கத்தில் உள்ளவர்கள் பகையாவார்கள். சிக்கல்களும் சோதனைகளும் வரக்கூடிய நேரம் இது. எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. சுய ஜாதக அடிப்படையில் திசா புத்தி பலம் அறிந்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் ஓரளவேனும் நன்மைகள் காண இயலும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். வைகாசி 12ஆம் தேதி அதாவது 26/5/2026 அன்று மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். பயணங்கள் பலன் தரும். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெறும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். தொழிலில் பழைய பங்குதாரர்களை நீக்கிவிட்டு புதிய பங்குதாரர்கள் வந்து இணையும் வாய்ப்பு உண்டு. அதே போல் வைகாசி 26ஆம் தேதி அதாவது 9/6/2026 அன்று கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். திட்டமிடாமலேயே சில காரியங்கள் வெற்றி பெறும். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். எந்த தடையும் இருக்காது. அதில் பொருளாதார பற்றாக்குறை அகலும். அரசு வழி வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் குழப்பம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களுக்கு எதிலும் தேக்க நிலை ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்களுக்கு பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். புதிய முயற்சிகளில் தாமதம் நிலவும். இந்த மாதம் ஆதியந்த